ஆனால் ஒரு பக்கம் அரசியல் பயணம், இன்னொரு பக்கம் சினிமா திட்டங்கள், அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையை சுற்றிய இந்த விவாதங்கள், இப்படி பல காரணங்களால தாவேக தலைவர் விஜய் குறித்து சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து விமர்சனங்கள் எழுது கொண்டேதான் இருக்கிறது. இன்னும் வரும் நாட்கள்ல விவாகரத்து விவகாரம் குறித்து அவர்களது தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் வந்தால்தான் முழு உண்மை என்ன என்பதும் தெளிவாக தெரிய வரும் என்பது ரசிகர்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. தாவேக கட்சியினுடைய தொண்டர்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. திரையுலகில பலரின் மனதை கவர்ந்த ஜோடி விஜய் மற்றும் திரிஷா என்பது மாற்று கருத்து கிடையாது. இவர்கள் இருவரும் இணைந்து அதிரடி ஆக்ஷன் படங்கள் முதல் உணர்ச்சிகரமான குடும்ப கதை வரை சில திரைப்படங்கள்ல இணைந்து நடித்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இவர்களது சினிமா கெமிஸ்ட்ரி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டும் வருகிறது. இவர்கள் இருவரும் 14 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்துல லியோ எனும் திரைப்படம் மூலம் மீண்டும் இணைந்து ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அதே போல தரணி இயக்கத்துல வெளியான கில்லி திரைப்படம், பேரரசுவின் திருப்பாச்சி படம், ஆதி, குருவி என 14 ஆண்டுகால நீண்ட இடைவெளிக்கு பிறகு லோகேஷ் கனகராஜின் பிளாக் பஸ்டர் திரைப்படமான லியோவில் விஜய் திரிஷாவும் மீண்டும் இணைந்தனர். அதே போல விஜயின் தி கிரேட் ஆஃப் தி ஆல் டைம், அதாவது கோட் திரைப்படத்தில் மட்ட என்ற துள்ளலான பாடலில் கூட திரிஷா ஒரு சிறப்பு தோட்டத்திலும் தோன்றியிருப்பார். இப்படியாக பல ஆண்டுகளாகவே அவர் இணைந்து திரைத்துறையில பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த ஒரு நட்பின் அடிப்படையில் கூட இந்த திருமண நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த விவாகரத்து விஷயங்கள் கசிந்த நேரத்திலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார். இந்த விமர்சனங்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருவரும் இணைந்து திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுதுதான் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர இவர்கள் இருவரும் பல ஆண்டுகளாக திரைத்துறையில் நடித்தார்கள், ஒரு நட்பு ரீதியாக சென்றிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே போல மற்றொரு நடிகையுடைய திருமணத்திற்கும் இருவரும் இணைந்து சென்றிருந்தார்கள். விமான நிலையத்தில ஒரு புகைப்படம் ஒன்றும் வெளியாகி இருந்தது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை எழுந்திருக்கிறது. அதாவது பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. களத்திற்கு அவர் வரவில்லை, ஆனால் அவர் திருமணத்திற்கு மட்டும் சென்றிருக்கிறார் என்று அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் விமர்சனமாக இருந்திருக்கக்கூடிய சூழலில் தான் மீண்டும் இந்த வீடியோ வெளியாகி ஒரு பெரும் விமர்சனத்தையும் உருவாகி இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்து தலைவர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் மீது வைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய விமர்சனமாக இருந்தாலும் அவர் அவ்வளவு எளிதில் அவர் வெளிப்படையாக அதற்கு பதிலளிப்பது கிடையாது. அப்படித்தான் இப்படிப்பட்ட விவகாரத்தையும் அவர் அணுகி இருக்கிறார். அதே போல நீதிமன்றத்தை அவர் மனைவி நாடி இருக்கிறார். ஏப்ரல் 20ஆம் தேதி, அதாவது தேர்தலுக்கு பிறகு அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வர இருக்கிறது. செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்துல இந்த வழக்கு பதிய இருக்கிறது. அவர் நேரில் ஆஜராவார் அல்லது அவருடைய தரப்பு வழக்கறிஞர் ஆஜராவார் என்பது பொறுத்திருந்து பார்க்கப்படும். அவர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை அவர் நீதிமன்றத்தில் சந்தித்து அவர் தீர்த்து கொள்வார் என்றும் கூறப்படுகிற சூழலில் தான் தற்பொழுது ரிஷா மற்றும் விஜய் இணைந்து ஒரே நிற ஆடையில் அவர்கள் ஒரே காரில் சென்று ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் மீண்டும் சமூக வலைதளங்கள்ல அந்த விவாகரத்து வழக்காக இருக்கட்டும், குறிப்பிட்ட கட்சி தலைவர் விமர்சனமாக இருக்கட்டும், மீண்டும் தூசி தட்டி எழுப்பும் விதமாகத்தான் இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.